என்ன மாப்பிள்ளை இது, மொத்த பணத்தையும் கொடுத்துட்டு ஏதாவது பிசினஸ் பண்ண ஆரம்பிக்கிற வழியை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கா நந்தினி. அப்படி இருக்கும்போது நீங்க 2 பேரும் என்ன பிசினஸ் பண்ணலான்னு இருக்கீங்க, என்ன ஐடியால இருக்கீங்கன்னு கேட்டா 2 பேருமே எதுவுமே பேசாம வாயை மூடிக்கிட்டு பேசாம நின்றுட்டு இருந்தா எப்படி? முதல்ல நந்தினி விஸ்வாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம என்ன பிசினஸ் பண்ணலாங்கிறத பத்தி யோசிப்போம். ஆமாப்பா, நந்தினி ஏதோ ஒரு சிந்தனையில சொல்லிட்டு போயிட்டா. அவ மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நாங்களும் அந்த பணத்தை வாங்கிக்கிட்டோம். பிசினஸ் இப்ப வேண்டாம்ப்பா, அவ முதல்ல வரட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். என்னம்மா மாலதி இப்படி சொல்ற? இதே பதில தானே நந்தினி கிட்டே அன்னைக்கு சொன்னேன். அதையெல்லாம் மீறி தானே ஏதாவது பிசினஸ் பண்ணும், எப்படியாவது சம்பாதிச்சாகணும் அப்படின்னு பிடிவாதமா அவ சொல்லிட்டு போயிருக்கால. அவ ஆசைப்பட்ட விஷயத்துல நீங்க அக்கறை காட்டாம இருந்தீங்கன்னா, நம்ம வார்த்தையை மதிக்காம உதாசீனப்படுத்திட்டாங்கன்னு மனசு கஷ்டப்பட மாட்டாளா? உண்மையிலேயே நீங்க அவ வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கறதா இருந்தா ஏதாவது பிசினஸ் பண்றத பத்தி நீங்க யோசிச்சுதான் ஆகணும். ஆமா அத்தை, நீங்க சொல்றது வாஸ்தவம் தான். அண்ணியோட வார்த்தைக்கு நம்ம மரியாதை கொடுத்தே ஆகணும். சரி மாப்பிள்ள, இப்போதைக்கு புதுசா ஏதாவது பிசினஸ் பண்றதுக்கு ஏதாவது ஐடியா வச்சிருக்கீங்களா? அதை சொல்லுங்க முதல்ல. மாமா, பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏதாவது தொழில் பண்ணோம்னா ஒரு நல்ல இடமா பார்த்து ஆட்டோமொபைல்ஸ் வைக்கலாம், இல்லனா ஒரு 2 வீலர் ஷாப் வைக்கலாம். நல்ல ஐடியா தான் மாப்பிள்ள. ஏன் மாப்பிள்ள, நீங்க ஏதாவது நல்ல ஐடியா வச்சிருக்கீங்களா? சொல்லுங்க மாப்பிள்ள. மாமா, மகேஷ் சொன்ன மாதிரி முதல்ல 2 வீலர் ஷாப் வைக்கிறதுக்கு இடத்த பார்ப்போம், அதுக்கப்புறம் மத்ததை பத்தி நம்ம யோசிப்போம். வாமா ரேவதி, கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு போனேன், ஏன் இவ்வளவு நேரம்? கோவில்ல கூட்டம் அதிகமா இருந்துச்சா? கோயில்ல கூட்டம்லாம் அதிகமா இல்லம்மா, என்னுடைய பழைய ஃப்ரெண்டு சரண்யாவை மீட் பண்ணேன். சரண்யாவா? யார் அது? என்னம்மா சரண்யா உனக்கு ஞாபகம் இல்லையா? என் கூட காலேஜ்ல லாஸ்ட் இயர் வரைக்கும் படிச்சாலே, நம்ம வீட்டுக்கு கூட அடிக்கடி வந்திருக்காமா. யாரு? ஓ, கொஞ்சம் குண்டா மாநிறமா இருப்பாளே, அவளா? அவளேதான். அவளை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல, அதனால மனசை விட்டு பேசி அவ வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போயிட்டா. சாதாரண வீடு இல்லம்மா, பெரிய பங்களா. ஓ, கார்ல வச்சிருக்காமா. அப்படியா? ஆமாமா, அவ இவ்வளவு வசதியா இருக்கிறதுக்கு காரணம் அவ ஹஸ்பண்டோட பிசினஸ் மூலதாமா. நல்ல நேரத்துல தாமா நீ உன் ஃப்ரெண்டையும் அவ புருஷனையும் சந்திச்சிருக்க. ஏன்னா இப்பதான் மகேஷ் ஏதாவது நல்ல இடமா பார்த்து 2 வீலர் ஷாப்போ இல்ல ஒரு ஆட்டோமொபைல் கடையோ வச்சுக்கலான்னு சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ நீ உன் ஃப்ரெண்டோட புருஷன் பெரிய பிசினஸ் மேன் வேற சொல்ற. மகேஷ அவர்கிட்ட கூட்டிட்டு போய் அறிமுகப்படுத்தி அவர் பண்ண போற பிசினஸ்க்கு ஏதாவது நல்ல இடமா பார்த்து கொடுக்க சொல்லு. ஐயோ அப்பா, அவரு நீங்க சொல்ற மாதிரி சாதாரண பிசினஸ் பண்றவரெல்லாம் இல்ல. 1000 கணக்குல பணத்தை போட்டு லட்சக்கணக்குல லாபத்தை பாக்குற தொழில் பண்றவரு. அப்படி என்ன பிசினஸ் பண்றாரு மாமா? அவர் சென்னையில பெரிய பெரிய கடைகள்ல மார்க்கெட்டிங் ஏரியா இந்த மாதிரி இடத்துல எல்லாம் தண்டலுக்கு பணம் கொடுக்கறவங்க. என்னம்மா சொல்ற நீ? தண்டலுக்கு பணம் கொடுக்கறவரா? ஆமாப்பா, அதுவும் அவருடைய சொந்த பணத்துல கொடுக்கலப்பா. பணம் வச்சிருக்கிறவங்க நிறைய பேரு அவரோட நாணயத்தை பார்த்து அவங்க கிட்ட இருக்கிற பணத்தை அவர்கிட்ட கொடுக்கறாங்க. அவங்க கிட்ட 3 வட்டிக்கும் 4 வட்டிக்கும் பணத்தை வாங்கி அவர் அதுக்கு மேல வட்டி வச்சு மார்க்கெட் ஏரியாவுல கொடுக்கறாரு. பணம் கொடுத்தவங்களுக்கு வட்டியோட சேர்த்து அசலையும் கொடுத்துறாரு. அப்பா, என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். சரிமா ரேவதி, இப்ப நீ என்ன முடிவு எடுத்திருக்க அதை சொல்லு. நந்தினி அக்கா எனக்காக கொடுத்துட்டு போன பணத்தை என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்து நிறைய லாபம் சம்பாதிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏய், உனக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா? நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை கொண்டு போய் அந்த ஆள் கிட்ட கொடுத்து வட்டிக்கு விடலாம்னு சொல்ற? மத்தவங்க வயித்துல அடிச்சு வட்டிக்கு வாங்குற பிசினஸ் அதெல்லாம் நமக்கு தேவையே இல்ல. அதை விட்டுட்டு நாங்க சொல்ற மாதிரி ஏதாவது கடை வச்சு பிசினஸ் பண்ணலாம். இங்க பாருங்க, நம்ம கிட்ட இருக்கிற பணம் முழுசா நம்ம கிட்ட இருக்கணும். ஆனா அந்த பணம் நமக்கு நிறைய லாபத்தை சம்பாரிச்சு கொடுக்கணும். அதுதாங்க புத்திசாலித்தனமான பிசினஸ். மாமா, நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல ரேவதி, இந்த தொழில் பண்ற நிறைய பேர் எனக்கு தெரியும், ஆனா அவங்க யாருமே நாணயமானவங்களா இருக்க மாட்டாங்க. அததான் நான் யோசிக்கிறேன். ஆமாம்மா,
காலம் கெட்டு கிடக்கு. தெரியாத ஆளுகிட்ட பணத்தை கொடுத்து ஏமாந்து போறதை விட பணத்தை யார்கிட்டயே கொடுக்காம அது நம்ம வீட்லயே பத்திரமா இருக்கட்டும். வாய் மூடுங்க. என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் மத்தவங்க மாதிரி இல்ல, ரொம்ப நாணயமானவர். என் ஃப்ரெண்டு மேலயும் அவங்க ஹஸ்பண்ட் மேலயும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதனால நம்பி பணம் கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். நீ முடிவு பண்ணிட்டா நாங்களா ஒத்துக்கணுமா? முடியாது. இரு மகேஷ், அவளுக்கு முக்கியமான ஃப்ரெண்டுன்னு சொல்றா. அவளோட புருஷன் ரொம்ப நாணயமான மனுஷன்னு வேற சொல்லிட்டு இருக்கா. அப்பாவையும் என் வீட்டுக்காரையும் கூட்டிட்டு போய் முதல்ல அவங்க ஃப்ரெண்டு வீட்டுல போய் விசாரிங்க, அதுக்கப்புறமா ஒரு முடிவுக்கு வரலாம். ஆமா ரேவதி, நாளைக்கே நம்ம எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போவோம், அவங்கள பத்தி விசாரிப்போம். நீ சொன்ன மாதிரி ஒரு நல்லவரா நாணயமானவரா இருந்தாருன்னா நம்மகிட்ட இருக்கிற பணத்தை அவர்கிட்ட கொடுத்து பிசினஸ் பண்ணுவோம். ஓகே தானே? எனக்கு ஓகே. என்ன மகேஷ், நீ என்ன சொல்ற? நீங்களாம் சேர்ந்து முடிவு எடுக்கும்போது நான் என்ன சொல்ல போறேன்? அப்புறம் என்ன? போய் பார்த்துட்டு வருவோம். வேலை நேரம் போக மத்த எல்லா நேரமும் என் பையன் பரணி கம்ப்யூட்டர் முன்னாடி உக்காந்துகிட்டு அதுலயே தான் மூழ்கி கிடப்பான். ராத்திரி மணி 2-3 ஆனாலும் சரி முழிச்சிருந்து அத பாத்துக்கிட்டே இருப்பான். நான் கூட அப்படி அதுல என்னடா இருக்குன்னு கேட்டு அடிக்கடி சண்டை போட்டிருக்கேன். போக போக தான் எனக்கு விஷயம் தெரிஞ்சது. எந்த ஊர்ல எந்த கோவில் இருக்கு, அங்க எப்போ என்ன விசேஷம், பண்டிகை, நம்ம பழைய சொந்தக்காரங்க இப்போ எங்க இருக்காங்க, என்ன பண்றாங்க, 10-20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கூட பழகுனவங்க இப்போ என்ன பண்றாங்க, உயிரோட இருக்காங்களா இல்லையா, கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா, குழந்தை பிறந்துருச்சா இல்லையா, இப்படி எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும். அட, உக்காந்த இடத்துலயே இருந்துகிட்டு கண்காணாத இடத்துல இருக்கிறவங்க கிட்ட அவங்க முகத்தை பார்த்து பேச முடியுதுன்னா பாத்துக்கையே. அப்படி இருக்கும்போது இங்க பெங்களூர்ல இருக்கிற உன் புருஷனை கண்டுபிடிக்கிறதெல்லாம் என் பையனுக்கு ஏமாத்திரம். சுண்டக்கா விஷயம். இன்னைக்கு நல்ல மெசேஜோட வரானா இல்லையான்னு பாத்துக்கிட்டே இரு. அப்படி வந்தாருன்னா இந்த உலகத்துல அதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு வேற எதுவும் இல்ல. அப்படியா? அது விஸ்வாதான் கன்ஃபார்ம் பண்ணிட்டியா? ஓ ஓகே ஓகே, ஃபைன் ஃபைன். சரி, அந்த அட்ரஸ் மட்டும் எனக்கு கொஞ்சம் சொல்லு. மம்மி, அந்த டைரி எடுங்களேன். ஒரு நிமிஷம் இருடா. 1 செகண்ட். இப்ப சொல்லு. இல்ல, அந்த ரெஸ்டாரண்ட் பேர் என்ன? ஓ, கிருஷ்ணப்பா ரெஸ்டாரண்டா? ஓகே ஓகே, அது கரெக்டா எந்த இடத்துல இருக்கு? ஓ ஓகே, மைசூர் ரோடா? சரி, இந்த டோர் நம்பர் சொல்லு. ஓகே சரி, ஓகேடா, தேங்க்ஸ். சிஸ்டர், உங்க ஹஸ்பண்ட் கிடைச்சிட்டாரு. நான் சொன்னேன் இல்லையா கிடைச்சிடுவாருன்னு. என் வாய் முகூர்த்தம் பழிச்சிடுச்சு. என்னங்க சொன்னாங்க? அது கன்ஃபார்மா விஸ்வாதானா? ஆமாங்க, அவரு பேரு விஸ்வாதானா. அவரும் போட்டோல இருக்க மாதிரியே இருக்காராம். நீங்க நேரா போய் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருல சிஸ்டர். ஐயோ பரணி, என்னடா என்னங்க என்னாச்சு? அம்மா, என்னாச்சு? ஹெட்டேக்மா, ரொம்ப ஹெட் பெயினா இருக்குமா? என்னடா மறுபடியும் வந்துருச்சா? அட கடவுளே, ஏன் தான் எங்களை இப்படி சோதிக்கிற? எப்பதான் கருணை காட்டுவியோ? ஏமா, ஏன் இப்படி பயப்படுறீங்க? வெறும் தலைவலி தானே, மாத்திரை போட்டா சரியாயிடும்ல. இல்லம்மா, இது நீ நினைக்கிற மாதிரி தலைவலி இல்ல.
கரெக்டா 3 மாசத்துக்கு ஒரு தடவை இந்த தலைவலி வந்துடுமா? இது ஏன் வருது, எப்படி வருதுன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. இவ்ளோ நல்ல மனசு படைச்ச உங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனையா? கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். நோ ப்ராப்ளம் சிஸ்டர். ஒரு விஷயம் நம்மளை விட்டு போகாதுன்னு தெரிஞ்சா அதுக்காக வருத்தப்படக்கூடாது. என்ன ஒண்ணு, இந்த மாதிரி நேரங்கள்ல என்னால எந்த வேலையும் சரியா செய்ய முடியாம போயிரும். இன்னைக்கு மதியத்துக்குள்ள இதை நான் டெலிவரி பண்ணி ஆகணும். டாக்ஸி வேற இப்ப வந்துரும். இந்த பார்சலை வேற நான் எடுத்துட்டு போயிட்டு டெலிவரி பண்ணிட்டு வரணும். ஆனா அதுக்குள்ள வந்துடுச்சு, டாக்ஸி வந்துடுச்சு. இப்ப என்ன பண்ண போற? தெரியல மம்மி. இந்த வலியோட என்னால இப்ப போக முடியாது. நடக்கிறது நடக்கட்டும். பட் டாக்ஸி வந்ததும் ஒரு விதத்துல நல்லதுதான். பாவம் சிஸ்டர் அந்த டாக்ஸில அனுப்பி வச்சா அவங்க ஹஸ்பண்ட போய் கூட்டிட்டு வந்துருவாங்க. சிஸ்டர் இந்தாங்க, இதான் அந்த அட்ரஸ். நீங்க கிளம்பி போங்க, போய் உங்க ஹஸ்பண்ட கூட்டிட்டு வந்துருங்க. நான் ஒண்ணு சொல்றேன், அது உங்களுக்கு ஒத்து வருமானு பாருங்க. சொல்லுங்க. உங்களுக்கு பதிலா நானே இந்த பார்சலை கொண்டு போய் நீங்க சொல்ற அட்ரஸ்ல டெலிவரி பண்ணிடுறேன். அப்புறமா அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு இதே டாக்ஸில போய்க்கிறேன். என்ன சொல்றீங்க? இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு. நந்தினியே போயிட்டு வரட்டும். இல்லம்மா, உங்களுக்கு எதுக்குமா சிரமம்? இதுல என்னங்க சிரமம் இருக்கு? நீங்க பண்ற இவ்ளோ பெரிய ஹெல்ப்புக்கு நான் பண்றதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. சொல்லு மாப்ள, சரக்கு வந்துருச்சா? ಟೈಮ್ ಆಯ್ತು ಗುರು, ಯಾಕಿನ್ನೂ ಬಂದಿಲ್ಲ? நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத. நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு புரியுது. புது ஆள்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருக்கானே, வழியில ஏதாவது ப்ராப்ளம் வந்துருமோன்னு பயப்படுற, அதானே? ஆமா மச்சான். பயப்படாத, சேஃபா வந்துரும். சரக்கு கைக்கு வந்ததும் சீக்கிரமா கொண்டு போய் ஒப்படைச்சிட்டு எனக்கு ஃபோன் பண்ணு. ಓಕೆ ಮಚಾನ್, ಬಾಯ್. ಹಲೋ ಹೇಳಿ. என்ன டிரைவர், இன்னுமா மல்லேஸ்வரம் போகல? ಸರಿ ಸರ್, ಇವಾಗ ರೀಚ್ ಆಗಬೇಕು. ನಾನು ಕಾಲ್ ಮಾಡ್ತೀನಿ. சரி சரி, சீக்கிரமா கொடுத்துட்டு கிளம்புங்க. ಓಕೆ ಸರ್. யாருங்க? பரணி சாரா? ಹೌದು ಮೇಡಮ್, ಅವ್ರು ಡೆಲಿವರಿ ಎದ್ಮೇಲೆ ಕೊಡ್ತಿದ್ದೀங்களா இல்லையான்னு கேட்குறாரு. ಏಯ್, ಬೈಕ್ ಸ್ಟಾರ್ಟ್ பண்றா. கார் ஓகே. ಬರಣಿ ಸರ್ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಹಾ ಓಕೆ. எதுக்குங்க இவ்ளோ அவசரம்? என் தங்கச்சி புருஷனும் தான் கொரியர்ல ஒர்க் பண்ணியிருக்காரு. இவ்ளோ ஸ்பீடா என்னைக்கும் அவர் எந்த பொருளையும் டெலிவரி பண்ணதா சொன்னதே இல்லையே. ಬಿಡಿ, ನಮಗೇಕೆ. சரி ஓகேங்க, நீங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு வண்டியை விடுங்க. ಓಕೆ ಮೇಡಮ್.
மார்னிங் சார். குட் மார்னிங். என் பேரு நந்தினி. ஓ தமிழா? ஆமா சார். ஆ இங்க ஒர்க் பண்ணாரு விஸ்வா, அவரோட வைஃப். நான் அவரை பாக்குறதுக்காக வந்திருக்கேன். கொஞ்சம் வர சொல்ல முடியுமா சார்? அப்படியாம்மா, இதோ உடனே வர சொல்றேன். நீங்க உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? எதுவும் வேணாம் சார், நான் என்னோட விஸ்வாவை பார்த்தா போதும். ரொம்ப பாசக்கார ஒய்ஃபா இருப்ப போல இருக்கு. ஏ ஜேம்ஸ், ಅಲ್ಲಿ விஸ்வா தானா? அவனை கூப்பிடு. விஸ்வா ತುಂಬಾ டேலண்ட் பர்சன். அவரோட ஒய்ஃப். நீங்க இப்படி நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டு சாப்பிடாம போக கூடாது. சொல்லுங்க, என்ன சாப்பிடுறீங்க? ஒரு கப் காஃபி போதும் சார். ஏய், ஒரு காஃபி எடுத்துட்டு வா. என்ன சார் கூப்பிட்டீங்களா? உங்க ஒய்ஃப் வந்திருக்காங்க பாருங்க. சாரி சார், இவர் இல்ல. என் ஹஸ்பண்ட் விஸ்வா. இதோ இவர்தான். இவரை நான் பார்த்ததே இல்லம்மா. அப்புறம் எப்படி அவர் இங்க வேலை செய்யறதா சொன்னாங்க? தெரியலையம்மா, அத உங்ககிட்ட சொன்னவங்கள்ட்ட தான் நீங்க போய் கேட்கணும். நீங்க சென்னையா? ஆமா சார். நானும் சென்னை தான், அதனாலதான் அப்படி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்க, நான் கிளம்புறேன். காஃபி சாப்பிட்டு போங்கம்மா. வேண்டாம் சார். சரண்யா. ஹே ரேவதி, வா 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 வா. வாங்க உள்ள வாங்க. இவர்தான் உன் ஹஸ்பண்டா? ஆமா, பேரு மகேஷ். அது எங்க மாமா, என் அக்காவோட ஹஸ்பண்ட். வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க. சரண்யா, நீயும் உங்க ஹஸ்பண்டும் ஃபைனான்ஸ் பிசினஸ் பத்தி சொன்னதை யோசிச்சு பார்த்தேன். அதுக்கப்புறம் எங்க வீட்ல எல்லார்கிட்டயும் இந்த விஷயத்த சொன்னேன். என்ன சொன்னாங்க? இடம் வித்து வந்த பணத்தை வட்டிக்கு கொடுக்க சம்மதிச்சிட்டாங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க. கூடிய சீக்கிரம் நீ கோடீஸ்வரி ஆகிறது முடிவாயிடுச்சு. சரி, எவ்வளவு பணம் வச்சிருக்கீங்க? 20 லட்சம். 20 லட்சமா? பரவாயில்ல, பெரிய அமௌண்ட்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு நல்ல அமௌண்ட் தான். அக்ரிமெண்ட் போட்டு பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உன்னையும் உன் ஹஸ்பண்டையும் நேர்ல பார்த்து பேசணும்னு மாமா ஆசைப்பட்டாரு. அதான் கூட்டிட்டு வந்தேன். ஆமாமா, என்னதான் நான் உன் பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தாலும் இவங்களுக்கு நானும் எனக்கு இவங்களும் புதுசு தானே. முதல்ல அறிமுகமாகிக்கிறது நல்லதுதான். என்ன சாப்பிடுறீங்க? டீ, காஃபி, ஜூஸ் ஏதாவது? இருக்கட்டும். ஆமா, எத்தனை வருஷமா நீங்க இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க? அது ஒரு 3.5 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். 3.5 வருஷத்துல இவ்வளவு பெரிய வீடு, 10-15 கிரவுண்ட்ல இடம், அபார்ட்மெண்ட், எப்படி இவ்வளவு சம்பாதிக்க முடிஞ்சது? ரொம்ப பெரிய விஷயமா இருக்கே. எங்க பிசினஸ் பாலிசி அப்படி. ரேவதி சொல்லிருப்பாளே. சொன்னா நட்பு, உறவு, வரவுன்னு. அவ்வளவுதான். அதுதான் எங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துச்சு, இப்பவும் கொடுத்துட்டு இருக்கு. யாரு? ரேவதியா? எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் சார்.